Hello friends, welcome to my Stitch Blouses. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப கிராண்டான ஒரு bridal blouse பார்க்க போறோம். இந்த bridal blouse வந்து நான் mannequinல மாட்டி வச்சிருக்கேன். சோ இதுக்கு வந்து இன்டர்வியூ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க பாப்பீங்க உங்களுக்கு ரொம்ப கிராண்டா தெரியும். இந்த blouseல வந்து பேக் நெக்கா இருக்கட்டும், நெக்ல உள்ள ஹேங்கிங்ஸா இருக்கட்டும், ஸ்லீவ் டிசைனா இருக்கட்டும், ஸ்லீவோட அந்த கீழ ஹெம்மிங்ல உள்ள ஷேப்பா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா யூனிக்கா பார்த்து கிராண்டா ரெடி பண்ணிருக்கேன். இந்த blouse டிசைன் அடுத்து நம்ம பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பிளவுஸோட பேக் நெக் பாருங்க. பேக் நெக் வந்து ஹை நெக் மாடல்ல ரெடி பண்ணிருக்கேன். ஸோ ஹை நெக் கீழே வந்து ஃபுல்லா பீட்ஸ் ஒர்க் கொடுத்துட்டு அதில் அவுட்லைன்ல ஸ்டோன் வச்சு ஜர்தோசி ஒர்க்கும் கொடுத்துருக்கேன். இந்த நெக் ஷேப் பாருங்க. கீழே போட் நெக்குக்கு அந்த ஹை நெக்குக்கு கீழே வந்து நெக்கோட ஷேப்பு. இந்த ஷேப் வந்து ரொம்ப வித்தியாசமா யூனிக்கா இருக்கும். ஒரு மாதிரி ஆர்ச் மாதிரி ஷேப் கொடுத்துட்டு அந்த ஷேப்போட அவுட்லைன்ல வந்து பீட்ஸ் ஒர்க் கொடுத்துட்டு அதோட அவுட்லைன்ல ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த ஷேப்ல வந்து ஃபுல்லா பீட்ஸ் மாதிரி ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ஹேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இந்த ஹேங்கிங்ஸ்ல வந்து மோத்தி பீட்ஸும் அந்த கர்தானா டியூப் இருக்கு இல்லையா, டியூபும் கொடுத்துட்டு எண்டில் வந்து கிரீன் கலர்ல டேப்லெட் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சாரீ இந்த பிளவுஸோட சாரியோட கலர் வந்து கிரீனு. ஸோ அதை மேட்ச் பண்றதுக்காக வேண்டி இந்த இடத்துல வந்து கிரீன் கலர்ல அந்த டேப்லெட் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எண்டில் பீட்ஸ் இருக்கும்போது நல்லா அழகாவும் இருக்கு. இது வந்து அப்படியே வி ஷேப்ல அந்த பின்னாடி பேக்ல இருக்கும்போது நல்லா அழகா தெரியும். ஸோ இந்த மாதிரி மேனிக்யூன்ல போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி நம்ம அந்த பொண்ணோட பிரைடோட உடம்புல போட்டாலும் இதே மாதிரி ஃபிட்டிங் வந்து நல்லா அழகா இருக்கும். பேக் நெக் ஷேப் அந்த ஷேப்ல இந்த ஹேங்கிங்ஸ் வர்றது ரொம்ப கிராண்டா சூப்பரா இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஸ்லீவோட டிசைனை பார்ப்போம். இப்போ ஸ்லீவ் பாருங்க. ஸ்லீவோட எண்ட்ல வந்து பேக்ல நெக்ல ஒரு கர்வ் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி கர்வ் வந்து ஸ்லீவோட எண்ட்லயும் கட் கொடுத்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவோட ஸ்டார்டிங்ல வந்து பீட்ஸ் ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க்கும் கொடுத்துருக்கேன். பேக் நெக்ல பண்ண அதே டிசைனு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி சென்டரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாரியில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் இருந்தது. ஸோ அந்த டிசைனே ட்ரேஸ் எடுத்து சென்டரில் ஒரு ஃப்ளவர் மட்டும் வர மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் சைடில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு பீட்ஸும் ஜர்தோசியும் வச்சு அதுக்கப்புறம் ஸ்கேலப் மாடலில் கர்வாக ஒரு லைன் இந்த இடத்துல இப்படி வருது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸு ஜர்தோசி வச்சுட்டு மேலே ஸ்டோன் ஒர்க் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சாரி கலர் க்ரீனு. ஸோ அந்த க்ரீன் கலர் ஸ்டோனும் இந்த ரெட் கலர் இந்த மெரூன் கலர் பிளவுஸோட கலர் ஸ்டோனும் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே டிசைன் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வங்கி மாடல்ல தெரியும். நல்ல கிராண்டான பயங்கர கிராண்டான அட்ராக்டிவான ஒரு ஸ்லீவ் டிசைன். ஸோ இது வந்து கையோட எண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் நம்ம பண்ண மாதிரி அந்த கர்தானா பீட்ஸ் ஒர்க் கொடுத்து டேப்லெட் பீட்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கர்வில் பேக் கர்வில் என்ன பண்ணோமோ அதே சேம் இதுலேயும் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடம்புல போட்டோம்னா அழகாக தெரியும். கையில் இது தொங்குறது வந்து ரொம்ப சூப்பராக கிராண்டாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக் வந்து பேக் நெக்கில் பண்ண மாதிரி அதே சேம் ஒர்க் தான் ஃப்ரண்ட் நெக்கில் பண்ணியிருக்கேன். பீட்ஸ் ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க்கும் பிரின்சஸ் கட் மாடலில் ப்ளவுஸ் இது. இந்த பிளவுஸோட டிசைன் பார்த்துருப்பீங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கும் டிசைன் ரெடி பண்ணணும், உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது இல்லை உங்கள் மேரேஜுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னோட ஷாப்க்கு வந்து நீங்கள் இதே மாதிரி ப்ளவுசஸ் நீங்களும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நீங்களே இதே மாதிரி பண்ணணும் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ளவுஸில் இது இப்படியே பண்ணாமல் இதில் ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் எனக்கு இந்த இடம் மட்டும் பிடிச்சிருக்கு அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். என்னோட டிசைனர் ஸ்டுடியோ வந்து நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஆர்ட்டை வந்து நான் சொல்லியும் கொடுக்குறேன். டைரக்ட் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுமே எடுக்கிறேன். உங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் கிளாஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.